கூடாது என்று தலைமை சங்கத்தார், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் திருத்தூதர்களை மிரட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் இருந்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிக்கையிடுவதிலே ஒருபொழுதும் சோடை போகவில்லை. மீண்டுமாக அவர்கள் அழைக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வப்போது அதிசயங்களையும் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அவர்கள் தாங்கி நிற்கிறார்கள். யோவான் நற்செய்தியிலே பார்த்திருப்போம். என் மீது நம்பிக்கை கொள்வோர் பல அதிசயங்களை செய்வர். ஏன் நான் செய்யாததை கூட அவர்கள் செய்வார்கள். நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பார். பேதுரு ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால் இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை விட அதிசயங்களை இவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்துகின்ற அதிசயத்தை பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. மீண்டுமாக தலைமை சங்கத்தார் அழைத்து மிரட்டுகிறார்கள். அப்பொழுது நாங்கள் மனிதனுக்கு கீழ்ப்படியதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்லவா என்று சொன்ன பொழுது அவர்கள் நெய்ய பிடித்து விரட்டி விடுகிறார்கள். திருவெளிப்பாடு புத்தகத்திலே ஆண்டவருடைய நாமம் தாங்கி அந்த வல்லமை மிக்க அந்த விண்ணுலகிலே பேரிரைச்சலை போல சத்தம், எல்லா வானதூதர்களும் ஆண்டவரை சூழ்ந்து என்று பாடுகிறார். அந்த ஆட்டுக்குட்டி நமக்கான வல்லமையை பெற்றுக் கொடுத்தது. அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் தான் என்று நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியே நம்மை மீட்க வரவல்ல ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியிடம் நாம் தஞ்சம் புகின்ற மக்களாக வாழ வேண்டும். அந்த கடவுளுடைய அரியணையை நாம் சென்று சேர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு ஆக வேண்டும், கீழ்ப்படிந்தாக வேண்டும் என்ற செய்தியை நம்ம கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மீன் பிடிக்க செல்லுகின்ற சீடர்கள் ஒன்றுமே இல்லாமல் திரும்பி வருகிறார்கள். ஒன்றுமே இல்லாமல் திரும்பி வருகின்ற பொழுது இயேசு அவர்களை எதிர்கொண்டு மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டு அவர்களுக்கு மீன் இருக்கும் திசையை காட்டி மீனை பிடிக்க வைக்கிறார். ஆனாலும் அவர் இயேசுதான் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கேள்வி கேட்க முடியவில்லை. ஏனென்றால் யோவான் புரிந்து கொண்டார், அமர்ந்திருப்பது இயேசு கிறிஸ்துதாம் என்று. கரைக்கு வருகிறார்கள். வலை நிறைய மீன்கள் கிழிய தொடங்குகிறது. கரைக்கு வந்து அனைவரும் அமர்ந்து உணவருந்த அமர்கிறார்கள். ஏறத்தாழ கடைசி ராவுணவு எப்படி இருந்ததோ அதே போல இயேசு அமர்ந்திருக்கிறார். சுற்றி சீடர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். அப்பத்தை பிட்டு கொடுத்து விட்டு அவர்களிடம் கேட்கிறார், யோனாவின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படி என்று கேட்ட பொழுது யோவான் மீண்டுமாக ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று உனக்கு தெரியுமே என்று சொல்ல இதே மாதிரி 3 முறை கேட்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று சொல்லுகிறார். மீண்டும் மீண்டுமாக ஏன் இவற்றை சொல்லுகிறார் என்பது நாம் பல முறை கேட்டிருப்போம், பல வகையில தெரிந்திருப்போம். 3 முறை அவர் மறுதளித்தார். அதனால் 3 முறை மீண்டுமாக தன்னுடைய தவறை திருத்திக் கொள்கிறார். ஏனென்றால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைவருக்கும்